நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இதனுடைய 328வது வீடியோ. ஓரளவு தொண்டை மக்கர் பண்ணுறது தான் பண்ணியிருக்கேன். பட் இருப்பினும் இதன் கடமையினால் இந்த வீடியோ பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். பௌர்ணமியும் போது நேற்று என்ன இருக்கு, மேல்முதலம்பேட்டில் அந்த ஆதி கைலாசநாயகர் கைலாசநாயகி சமேத ஆயுத கைலாசநாதருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணியிருக்கா. நான் புடவையில் கூட வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். சாத்திரிக்கெல்லாம் பண்ணார். பட் என்ன மெனக்கட்டு நான் 1 மணி நேரம் லெக்சர் அடிச்சிருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இந்த மாஷாபூப அர்ச்சனைன்றது உப்பு இல்லாமல் உளுந்து வடை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. உப்பு இல்லாத உளுந்து வடை குலாப் ஜாமுனாட்ட பண்ணணும். அதை தனியாக தேடி வச்சுட்டு இப்போ உட்காந்து பூஜை பண்ண முடியாது. இதில் என்னென்ன அம்பாளுடைய உயரம் அது கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த லிப்ஸில் படணும். ஒவ்வொரு தடவையும் வாயில் வச்சு தான் கீழே போடணும். அது அப்போ தான் உடனடியாக பலன்னு சொல்லியிருக்குது. இந்த வடையில் உப்பு போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. உளுந்து தனி பவர் அதுக்கு. அதை குலாப் ஜாமுனோட பண்ணி எடுத்து வச்சுட்டு நெய்யில் மிச்சத்தெல்லாம் அபிஷேக அலங்காரம்லாம் முடிஞ்சு மாலையெல்லாம் சாத்தி அர்ச்சனை பண்ணும்போது தான் இதை ஆப்ரேட் பண்ணணும். இப்போ ஓம் ஐம் ஹ்ரீம் சீம் சொல்லி பண்ணலாம், இல்லை ஓம் சொல்லிட்டு நமக்கு சொல்லிடலாம். இது லலிதா திருசதியை தான் சொல்லியிருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நாட் ஈவன் லலிதா சஹஸ்ரநாமா. ஏன்னா 300 வடை கரெக்டாக பண்ண ஷார்ட்டேஜ் என்ன கஷ்டம். ஒரு 350 வடை 400 வடை இருந்தால் தான் முன்ன பின்னே 2ஆக எடுத்தால் கூட அது ஒரு ஷார்ட்டேஜ் வராது. இவ்வளோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்பாள் பாருங்க எப்படி விளையாடுறான்னு. யுகேந்திரன் அங்கே மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ஒருத்தருக்கார், அவளை யங்ஸ்டர்ஸ். அவர் மாமா இங்கே சொன்னால் பண்ணியிருக்கோம் சொல்லி ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாரு வீடியோவை. பார்த்தா லிட்டரலி ஷாக்குட. இவ்வளோ தான் சொல்லிட்டு வந்துடும். இவர் 5000 rupees சார்ஜு. அப்போ இந்த சமயக்காருக்கு 1000 ரூபா தரணும், கொடுத்துங்க பரவாயில்லன்னு எல்லாம் சொல்லிட்ட பிறகு அம்பா சொல்ல உப்பு போட்டிருக்கான் வடையிலன்ட்டு. இங்கே நாற்றுல இங்கே குளத்தூரில் உட்காந்துருக்கேன். அங்கே என்ன நடந்து கூட சத்தியமாக தெரியாது எனக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இது உப்பு போட்டு சாதாரண வடை பண்ணிட்டாவா அப்படின்றாம்ப. இது எப்படி அம்பா சில பேர் கேட்பா, உங்கள்கிட்ட பேசுவாளன்ட்டு. இந்த மனசில் டெலிபதியாடும் வரும் அது மெசேஜ். அவர் உட்காந்துருக்கார். இல்லைம்மா பாவனையே அப்படி ஊட்டினேன். உட்காந்துன்னு பண்ணவே முடியாது. திருப்பி 1000 தடவை படிச்சு இந்த ஸ்ரத்தை இருக்கு. இந்த ஸ்ரத்தை இல்லாமல் பண்ண எல்லா காலம் வேஸ்ட்டு. சரி, நான் சொன்னேன் இந்த பார்ட்டி எவ்வளோ செலவழிச்சாலும் தெரியாது எனக்கு, பட் தே வில் நாட் கெட் த பலன் நான் சொல்கிறேன். என்னம்மா அப்படிலாம் சொல்கிறேன், பாசிட்டிவாக சொல்லாமல் எப்படி பாசிட்டிவாக சொல்ல முடியும்? அதாவது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ககாரு பாயே நமக அப்படின்னு சொல்லி அந்த லிப்ஸில் பட்டு வாயில் இந்த வழியணும் தேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாஷாபூப அர்ச்சனைன்றது உப்பு இல்லாத உளுந்து வடைய உருண்டையாக பண்ணி தேனில் டிப் பண்ணி அதை ஊற்றுறா மாதிரி பாவனை இல்லை, வாயில் படணும், தேன் ஒழுகும் வாயிலேருந்து. இவ்வளோவும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த ஆள் கீழே உட்காந்துருக்காரு. குருக்கள் புதுசாக 1 வாரம் தான் ஆச்சு. நான் கரெக்டாக பண்ணேன்றேன். அப்புறம் உப்பு போட்டிருக்கேடாமே அம்மா சொல்கிறேன். யார் சொன்னா உங்களுக்குன்றாரு. டேஸ்ட் பண்ண அவன் சொல்லிட்டான்ட்டு நான் அம்மா தான் சொன்னான் என்கிட்ட. அப்புறம் விசாரிச்சதில் ஆமாம் உண்மை அது மாதிரி ஆகிடுது. ஸோ அவள் பண்ணினவாளுக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். இஃப் யூ வாண்ட் டு ரியலி இஃப் யூ ஃபீல் ஃபார் இட் அகெயின் யூ ஷுட் டூ த திங் ஃபார் யுவர் மிஸ்டேக் யூ வாண்ட் டு ஆண்டவர். இல்லை என் குருநாதர் கேட்டேன் 1000 காயத்ரி சொன்னால் போதும் சொன்னார். காயத்ரி சொன்னால் நீ சொன்ன பாவத்துக்கு தெரியப்படும். அது இந்த குருக்கள் எஸ் என்ன பாவகாரியம். ஸோ அந்த பாவத்துக்கு தான் அந்த காயத்ரி செலவழிச்சு பண்ணாள். அவளுக்கு என்ன ஆகுது? ஸோ இந்த அர்ச்சனை டு பி டன் அகெயின் எல்லா அபிஷேகம். மோரோவர் அம்பாள் பாலையாட்டம் இருக்கும் அங்கே முன்னாடி. இப்போ காளியாட்டம் இருக்குது, முகமே சரியில்லை, அந்த அழகே வரல, போயாச்சு அம்பாள்கிட்ட இருந்து. இது என்ன இவர் என்ன பண்ணி தொலைச்சாரு புரியல. 1 வாரம் தான் ஆச்சு இவர். சரி, நான் சொன்னேன் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் சொன்னதை கரெக்டாக கிரமமாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறமா தென் ஐ தாட்
my humble request to the viewers not to contact Joshi directly. இப்போ I will show the trust name. இந்த பாருங்க, இதுதான் ஆதி கைலாச நாயக சேவா இது ட்ரஸ்ட். இது அவளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு. அவளுக்கே அனுப்பிச்சிருக்க பணத்தை கான்டாக்ட் நம்பர் தர திருப்பியும் இதுக்கு அடுத்து கான்டாக்ட் நம்பரை அவளை கான்டாக்ட் பண்ணி அவள் மூலமே ஆப்ரேட் பண்ணுங்க. நாட் டு கான்டாக்ட் குருக்கள் டைரக்ட்லி வேஸ்ட். இது இந்த தொடர்புக்கு உண்டான ஃபோன் நம்பர்ஸ் இதுதான். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பண்ணுறோம், வேறு எங்கேயும் பண்ணுறது இல்லை, சென்னையில் இது அங்கே பண்ணுறேன் ஒத்துன்ருக்கா. அதனால் இவாகிட்ட பண்ணால் தே வில் பி சூப்பர்வைசிங். இந்த ட்ரஸ்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுது கொஞ்சம். ஸோ அவள் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறது நல்லது நம்பாலே சொல்கிறேன். சரி, அதனால் உங்களுக்கு என்ன அம்பிள் ரெக்வஸ்ட் சொல்கிறேன், இது பண்ணுங்க. இதில் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிப்பட்டது. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் அப்புறம் இதில் நம்சந்திரன் பேர் அமெரிக்காவிலேருந்து என்னோடய சிஷ்ய பையன் ஒருத்தருக்கார், ஆனந்த் ஹரிஹரன் பேர். இந்த ஆனந்த் ஹரிஹரன் சென்மிய ஃபோட்டோ அமெரிக்காவில் இருக்கார். நல்லா ஞாபகிச்சுங்க, பனிப்பிரதேசம் அமெரிக்காவில் இருக்கார். அந்த அமெரிக்காவிலேருந்து அவன் அமைச்சிருக்கான், நானே வடை பண்ணி நான் பண்ண மாமான்னு அடி வாட் இஸ் அண்டர்ஸ்டுட் கிளியர்லி. இந்த பாருங்க, இந்த அமெரிக்காவில் எஸ் டன் இட். உருண்டையாக வடை பண்ணி தேன் வச்சுட்டுருக்கான். அம்பா சிலை முன்னாடி வச்சுருக்கு, மெட்டல் விக்கிரகம் இந்த அம்பாள் இருக்கு மேலே, தெரியுதா உட்காந்த நிலையில் அது கூட்டி விட்டுருக்கான். ஸோ when an American citizen is able to do such things, why this fellow cannot do here? This is my question. I am talking only in Tamil. If somebody wants in English, I can speak. But அலட்சிய பாவம், அலட்சியம் காமிச்சாலும் அவுட்டு, அவ்வளோதான், பிரயோஜனமே படாது. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், அங்கே பாருங்க, அமெரிக்காவில் நான் அமிச்ச அந்த குரு பரம்பரா கார்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறான். ரமா லக்ஷ்மணன் திருப்பூரில் நம்ம விஎஸ் ஒரு லேடி இருக்கா, வெரி சின்சியர் லேடி. அவள் சொன்னா, நான் வந்து ருத்ராபிஷேகம் கொடுத்தேன் மாமா, பண்ணிட்டான்னு மண்டே அன்றைக்கி சொன்னா. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி பாவம். அவள் அப்புறம் சொன்னான், திடீர்னு விட்டு போயிட்டான்னா இந்த கஷ்டம்ண்டு. அதனால் அதாவது கோவில் இஸ் பர்மனெண்ட், அதனால சுவாமி இஸ் பர்மனெண்ட்டு, மனுஷா வந்து மாறிகிட்டே இருப்பான். ஸோ பெஸ்ட் திங் டு அப்ரோச் த ட்ரஸ்ட் அண்ட் இன்ட்ரஸ்ட் ஒர்க் டு தம். So, whoever wants Rudrabhishekam, contact the Adi Kailasanatha Seva Trust and also contact the person. The person whom I have to contact now is called Yugendran. அப்படின்ற பையன் ஆதி கைலாசநாதர் கோவிலில் பார்த்துக்கிறார். நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கா, அதில் அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, ட்ரஸ்ட் மூலமாக ஆப்ரேட் பண்ணுங்க. நாட் டு ஆப்ரேட் த்ரூ இண்டிவிஜுவல் பண்ண வேண்டாம். இது மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா வந்து உடனடியாக வந்து அவள் சொல்லிட்டேன், நான் நீ சொன்ன மாதிரி பண்ணலேன்னு அம்பாள் சொல்கிறான்ட்ட, அது பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி மாஷா பூபா அர்ச்சனைன்றது உருண்டையாக தான் பண்ணணும், லிப்ஸில் தான் வைக்கணும், அதை தேனோட ஒழுகும் அப்படியே. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இத்தனைக்கே நான் 1 மணி நேரம் பேசிட்டு வந்தேன், எல்லாம் ஆடு மண்டையை ஆடுற மாதிரி ஆடிட்டு நான் வந்த பிறகு இப்படி பண்ண ஆச்சு முடியும். அடுத்ததாக இந்த யுகேந்திரன் அவர் அமைச்ச இதுலேருந்து தான் தெரிஞ்சது எனக்கு. யுகேந்திரன் அமைச்ச ஃபோட்டோவில் தான் இந்த வீடியோ தான் பாருங்கள். ஓட்ட தான் பண்ணிச்சுருக்கான்.
நம்ம பண்ண சாதா வடை உப்பு போட்டு இது யார் பண்ணிட்டாலும் அவள்கிட்ட நான் சிறந்த தாழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கூடாது. அவளை ரெண்டாவது பண்ண சொல்லுங்க. தே மேட் தி மிஸ்டேக். ஸோ இது நான் இது வந்து அவனுக்கு கூட்டு சொல்லிட்டேன் நான். வாட் யூ டன் இஸ் டோட்டலி ராங். அம்பாள் இஸ் நாட் ஹாப்பி ஆன் திஸ். யூ ஹேவ் டு டூ இட் செகண்ட் டைம் சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஹூ யூஆர் பெய்டு ப்ளீஸ் கான்டாக்ட் இம். இன் ஃபியூச்சர் don't contact the priest directly, contact the trust. Actually, in the emergency video, then I'm the விஷயம்.